ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் இடத்துல வச்சு அடிச்சிருக்காங்க. இட்ஸ் லைக் 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட். நிறைய பேருக்கு தெரியும் 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பார்த்துருக்கலாம், லைக் விசாரணை மூவி, அதுக்கப்புறம் வந்து ஜெய்பீம் பார்த்துருக்கலாம். ஸோ 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா வலிலாம் டாலரேட்டே பண்ண முடியாதுங்க. ஏன்னா நான் வந்து காலேஜ் டேஸ்ல ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன். மெரினா பீச்சில் குளிக்க போயிருந்தேங்க. அந்த டைம்ல வந்து நம்ம வந்து இலசுல அப்படியே வந்து எது சொன்னாலும் கேட்க மாட்டோம்ல, அந்த இடத்துல ஏன் மேலதான் மிஸ்டேக். ஸோ தண்ணியோரம் நடந்து போயிட்டு இருந்தா குளிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 தடவை சொன்னாங்க, நான் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஒரு லட்டி இருக்கும்ல, அந்த லட்டி வந்து இந்த காலுக்கு கீழே வந்து போலீஸ் அடிச்சாங்க ஒரு அடி. அது ஒரு வாரங்க, ஒரே ஒரு அடிதான் அந்த ஈரத்துல. ஒரு வாரத்துக்கு மேல அந்த இடம் ரெட் கலர்ல இருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே ரெட் கலர்ல இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாச்சு. ஸோ ஒரே ஒரு அடிக்கே இந்த மாதிரி. ஸோ 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல 6 பேர் சேர்ந்து தனிப்படை காவலர்கள் அடிச்சா எப்படி இருக்கும். தே ஆர் த ட்ரைன்டு ப்ரொஃபஷனல்ஸ். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அந்த அடி எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்மளால ஜட்ஜே பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் அஜித் குமார் அவங்க உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே அடிச்சிருக்காங்க.